ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹிஸ்டரியில இருந்தே ரிமூவ் பண்ணப்பட்ட 4 ரிச்சுவல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மிரர் ஃபீடிங் ரிச்சுவல்னு சொல்றாங்க. ரிச்சுவல்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? விச்சு, அதுக்கப்புறம் இந்த கல்ட்ஸ் அவங்கலாம் வந்து ரிச்சுவல் பண்ணுவாங்க. இப்படி ரிச்சுவல் பண்ணா நான் பணக்காரன் ஆயிடுவேன், வயசாகாது எனக்கு, அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில வந்து இந்த ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் யூரோப்ல அப்போ ஏன்ஷியன் டைம்ல வந்துட்டு இந்த விச் கல்ட்டுன்னு சொல்றாங்க. அந்த கல்ட்டுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னன்னா மிரர் வந்துட்டு வெறும் ரிஃப்ளெக்ஷன் மட்டும் இல்ல, அது வந்து ஒரு போர்ட்டல். அதே மாதிரி அந்த மிரருக்கு வந்துட்டு அப்பப்போ பசி எடுக்கும், அந்த பசியை வந்து நம்ம தான் தீர்த்து வைக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மிட் நைட் டைம்ல வந்துட்டு மிரர் ஃபீடிங்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்றாங்க. என்னன்னா மிரருக்கு முன்னாடி உட்காந்துட்டு நமக்கு பின்னாடி மெழுகுவத்தி. அது மட்டும் இல்லாம அந்த ரூம்ல நம்மளை தவிர யாருமே இருக்கக்கூடாது. ஒரு மெழுகுவத்தி, ஒரு மிரர், அப்புறம் நீங்க, அவ்வளவுதான், வேற யாருமே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி உட்காரும் போது அந்த மிரர்ல வந்துட்டு நம்மளோட ஷேடோ மாதிரி ஒரு உருவம் தெரியும். கரெக்டா நம்ம உருவம் தான் அது. இப்ப நம்மளோட கண்ணையே நம்ம மிரர்ல பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு அவங்களோட பிளட் இருக்கு இல்லையா, 3 டிராப் வந்துட்டு அந்த மிரர் மேல விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி விட்டுட்டு நம்மளோட பயத்தை வந்து சொல்லணும், நம்மளோட ஃபியரை வந்து சொல்லணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அந்த ஃபியரை வந்து அது எடுத்துக்கும், அது சாப்பிட்டுரும். நம்ம வந்துட்டு ஃபியர் இல்லாம இருக்கலாம், நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து அந்த சூனியக்காரங்களாம் இருந்தாங்க. இப்ப அந்த ரிச்சுவல் பண்ணல, நம்ம வந்து அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ஒரு பொருளோ இல்ல நம்மளோட குணத்தையோ வந்து அதுவே இன்டேக் பண்ணிக்கோ, அதுவே எடுத்துக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் வந்து ப்ராப்பரா ரிச்சுவல் பண்ணிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம கிட்ட இருக்க அந்த ஃபியர் மட்டும் தான் அது எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஈஸ்டர்ன் யூரோப்ல அந்த விச்சஸ் கூட எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மக்கள், அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த விச்சஸ் அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ஷேடோ இருக்குல்ல, இப்ப இந்த மார்னிங் டைம் எல்லாம் வந்து அந்த வெயில் படும்போது நம்ம ஷேடோ வந்துட்டு தரையில போடும், அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அவங்க கிட்ட இல்ல, அந்த மிரர் வந்து இவங்களோட ஷேடோவை எடுத்துருச்சு, இவங்களோட பாதி குணத்தை எடுத்துருச்சு, ஆத்மாவை எடுத்துருச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த கிராமத்துல வந்துட்டு இந்த நைட்டு தூங்கும் போதெல்லாம் கண்ணாடியில வந்து கிளாத்தோ இல்ல ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு ஹைடு பண்ணிட்டு தான் வந்து தூங்குவாங்களாம். ஏன்னா அந்த மிரருக்கு வந்துட்டு பசி எடுக்கும், இது வந்து அதர் போர்ட்டல், ஏதாச்சும் வந்து நம்மள ஏதாவது பண்ணிருங்கிற மாதிரி ஒரு பயத்துல வந்து மிரர்ல கிளாத் க்ளோஸ் பண்ணிட்டு தான் தூங்குறாங்க. தி பிளட் ஸ்டார் ரிச்சுவல், இந்த பிரமிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பிரமிடெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி நடந்த கதைன்னு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு முன்னாடி நடந்த ஒரு கதைன்னு. இந்த கடவுள், அரசர்கள், இவங்க பார்த்தவங்க கூட அந்த மக்கள் வந்து பயப்படல. அவங்க எதை பார்த்து பயப்பட்டாங்கன்னா ஸ்டார்ஸ். என்னதான் அது வந்து அழகா இருந்தாலும் அது வந்து நம்மளை வாட்ச் பண்ணுதுங்கிற மாதிரி அந்த மக்கள் வந்து பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா பாறையிலலாம் வந்து இந்த ஸ்டார் மாதிரி ஒரு ஷேப்பை வந்து பேட்டர்னா அவங்க செய்யறாங்க. செஞ்சு அவங்களோட ஓன் பிளட் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ஸ்டார் மேல, அந்த பேட்டர்ன் மேல இது பண்றாங்க. கரெக்டா அந்த பிளட் வந்து ஃபுல்லா எல்லா சர்க்கிளுக்கும் சப்ளை ஆகி கனெக்ட் ஆகணும். உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அப்படி ஆனா அவங்கள வந்துட்டு அந்த ஸ்டார்ஸ், அந்த ஆன்சிஸ்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படி கனெக்ட் ஆகலைன்னா அவங்கள வந்து அதை அக்செப்ட் பண்ணல. ஸோ அவங்க வந்துட்டு காணாமையே போயிடுறாங்க, இல்லைன்னா அண்டர் கிரவுண்ட்ஸ்ல வந்து அடைச்சி வச்சிருவாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த பிளட் ஸ்டார் ரிச்சுவல் வந்து மேக்சிமம் யார் பண்ணுவாங்கன்னா அந்த ரிச்சுவல் லீடர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இதை பண்ணுவாங்களாம். இப்போ அந்த லீடர் வந்துட்டு அந்த கூட்டத்துக்கு அக்செப்டபிளா இருக்கணும்னா அந்த ஸ்டார் ஃபுல்லா வந்து கவர் ஆகி கனெக்ட் ஆனா மட்டும்தான் அவங்க அக்செப்டபிள். இல்லைன்னா அவரே வந்துட்டு காணாம போயிடுவாரு, இல்லைன்னா இவங்க வந்துட்டு அதை சிறையில அடைச்சிருவாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. தி சைலண்ட் டெத் ரிச்சுவல், அப்ப இருந்த ஐனியூ மக்கள், ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்த ஐனியூ மக்களுக்கு வந்துட்டு ஒரு பிலீஃப் இருந்துச்சு. என்னன்னா ஒரு உயிரை எடுக்கும் போதோ இல்ல ஒரு உயிர் போகும்போதோ சத்தம் போட்டா அந்த சோல் வந்துட்டு அந்த பாடியை விட்டு வெளியே போகாது, ட்ராப் ஆயிருங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த ஐனியூ கூட்டம்னு சொன்னா இல்லையா, அந்த மக்கள்னு சொன்னா இல்லையா, அவங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க, அவர் வந்துட்டு ரூலை வந்து பிரேக் பண்ணிடுறாரு. அவருக்கு வந்துட்டு இந்த தண்டனை வந்து நடக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படின்னா ஒரு வுட்டன் ரூம், அந்த ரூமுக்குள்ள ஒரே ஒரு தூண் இருக்கும், ஒரு பிளேடு இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தலையை வந்து கட் பண்றதுக்காக ஒரு பிளேடு இருக்கும். ஸோ அவரை வந்து அந்த தூண்ல கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டுட்டு அந்த ரிச்சுவல் லீடர், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இது வந்துட்டு பிரைவேட்டா நடக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒன்லி அந்த தப்பு பண்ணவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் ரிச்சுவல் லீடர், இவங்க மட்டும்தான் இருக்கணும்.
அதே மாதிரி பப்ளிக் வந்துட்டு யாரும் பக்கத்துல இருக்கக்கூடாது, எல்லாரும் போயிடணும். பின் டிராப் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு சைலண்டா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு அந்த சோல் வந்துட்டு சாந்தி அடையுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இல்ல, ஏதாச்சும் சத்தம் போட்டுட்டாலோ இல்ல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே வந்துட்டு சவுண்ட் கொடுத்தாலோ அந்த சோல் வந்துட்டு ட்ராப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கட்டி போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களோட வாயை கூட அந்த கிளாத் வச்சு அடைச்சிருவாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி தலையை வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உடம்பு வந்து துடிக்கும் கரெக்டா. அப்படி துடிச்சு கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு அழுகணுமா. அதுக்கு முன்னாடி அழுதா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸையும் பிடிச்சி அதே மாதிரி ஒரு ரிச்சுவல் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆண்ட் ஹில் பரியல் ரிச்சுவல். இந்த ஏன்ஷியன்ட் ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸ் மக்கள் வந்துட்டு அந்த ட்ரைபிள்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் இப்ப தப்பு பண்றாங்க, போன கதையில பார்த்த மாதிரியே தான், ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிட்டான், அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணிட்டான்னா அவனை வந்து இந்த செவ்வெரும்பு புத்துன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்மளை விட ஹைட்டா இருக்கும், கிட்டத்தட்ட 8 அடிக்கு பக்கமா இருக்கும். அந்த எறும்பு புத்து கிட்ட இவனை போய் பக்கத்திலேயே குழி தோண்டி செங்குத்தா குழி தோண்டுவாங்க. குழி தோண்டி அவன் கழுத்து மறையிற வரைக்கும், சொல்ல போனா இது வரைக்கும் மறையிற வரைக்கும் ஃபுல்லா அவனை புதைச்சிருவாங்க. எந்த கை கட்டுறது கால் கட்டுறதெல்லாம் இல்ல, ஃபுல்லா கம்ப்ளீட்டா அவனை போட்டு அவனை வெளியே வர முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. அவனோட ஃபேஸ் ஹெட் ஃபுல்லா வந்துட்டு தேன் ஊத்துவாங்க. அவனோட முடியல, அவனோட கண்ணு, அவனோட வாயில, எல்லாத்துலயும் காதுல, எல்லாத்துலயும் தேன் ஊத்தி விட்டுட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல இருக்குல்ல எறும்பு புத்து, பெரிய கிட்டத்தட்ட 8 அடி பக்கமா இருக்குல்ல, அந்த எறும்பு புத்துல இருந்து சில எறும்புங்க வந்துட்டு அந்த ஸ்மெல்லுக்காக வரும். வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒன்னு ஃபர்ஸ்ட் 2 எறும்பு 4 எறும்பு வரும், அதுக்கப்புறம் 200 100 1000 லட்சக்கணக்கான எறும்புகள் வரும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அவர் மேல ஏறி ஃபுல்லா கடிக்க ஆரம்பிக்கும். பயங்கரமான டார்ச்சல் வந்து அனுபவிப்பாங்க. அதுல சில பேர் வந்துட்டு அந்த ஷாக்லயே இறந்து போயிடுவாங்களாமா. சில பேர் வந்துட்டு அந்த தொண்டை அந்த வீக்கத்துல வந்து அடைச்சு மூச்சுட முடியாம இறந்து போயிடுவாங்களாமா. சில பேர்த்த வந்து அந்த எறும்பு கடிக்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னா, அவன் வந்து தப்பு செய்யலன்னா அந்த எறும்பு வந்து கடிக்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி விட்டுட்டு மார்னிங் வந்து இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த ட்ரைபிள்ஸ். ஈவினிங் வந்து பார்க்கும்போது அவன் உயிரோட இருந்தால் அவனை வந்து மன்னிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா ஆன்சிஸ்டர்ஸ் வந்துட்டு அவனை மன்னிச்சுட்டாங்கிற ஒரு பிலீஃப் வந்துட்டு அந்த ட்ரைபிள் பீப்புள்ஸ்க்கு இருக்கு. இப்படி சர்வே ஆன பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நைட்டு தூங்கும் போதெல்லாம் அந்த எறும்பு எனக்கு ஊறுற மாதிரி இருக்கு, கடிக்கிற மாதிரி இருக்கு, என்னால ஒரு நைட் கூட ஒரு சிங்கிள் தூக்கம், அந்த பொட்டு தூக்கம்னு சொல்லுவாங்க, அந்த தூக்கம் கூட வரலங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹிஸ்டரியில இருந்தே தூக்கப்பட்ட ரிச்சுவல்ஸ் வந்துட்டு ஏகப்பட்ட ரிச்சுவல்ஸ் இருக்கு. வேணும்னா சொல்லுங்க, அடுத்த வீடியோல உங்களை வேற கதையோட பாக்குறேன். ஹேவ் ஃபன், டேக் கேர், பை.